Hey guys, welcome all. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Intel RealSense D435i இந்த டெப்த் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தென் டெப்த் கேமரானா என்ன, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இது ஃபீச்சர்ஸ் அண்ட் ரியல் டைம் டெமோஸ், ஸோ எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி குயிக்காக உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இதோட பாடி வந்து அலுமினியமில் பில்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. தென் இதில் மல்டிபிள்ஸ் ஆஃப் கேமராஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒரு ஃபியூச்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னென்னு நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தென் உள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஒரு USB A to C கேபிள் கொடுத்துருக்காங்க கனெக்டிவிட்டிக்கு. குட்டியாக ஒரு ட்ரைபாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பின்னாடி கேமரா மவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு. தென் ஒரு குயிக் ஸ்டார்ட் கைட் இருக்குது. ஸோ அதில் சம் பேசிக் இன்ஃபர்மேஷன் போட்டிருப்பாங்க. இது டெமோ பார்க்குறதுக்கு Intel RealSense Viewerனு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டெப்த் கேமரானா என்னங்கிறத வந்து நம்ம இப்போ குயிக்காக பார்த்துடலாம். நம்ம நார்மல் கேமராவில் இமேஜ் எடுத்தோம்னா ஒரு 2 டைமென்ஷனல் கலர்ட் இமேஜை வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ அந்த 2 டைமென்ஷனல் கலர்ட் இமேஜில் நம்ம ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறத வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. ஸோ இதே டெப்த் கேமராவில் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா ஸோ இது சேம் வந்து ஒரு RGB கலர்ட் இமேஜ் மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் அந்த ஆப்ஜெக்டோட டைமென்ஷன்ஸ், அதாவது அதோட டெப்த் டீட்டெயில்ஸையும் சேர்த்து கேப்சர் பண்ணும். ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் ஃப்ளைட்டுங்கிறது ஆப்ஜெக்ட் மேலே ஒரு லேசர் பல்ஸ் அனுப்பிச்சு அதோட ரிஃப்ளெக்ஷன் டைமை வந்து கேப்சர் பண்ணுறது மூலிமா டெப்த் டீட்டெயில்ஸை வந்து மெஷர் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம லிடார் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுதோ சேம் அதே பிரின்சிபல் தான். செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் லைட். ஸோ இதில் எப்படின்னா ஒரு IR லைட் வந்து பேட்டர்ன் மாதிரி வந்து லைட்டை ப்ரொஜெக்ட் பண்ணும். ஸோ அது வந்து ஆப்ஜெக்ட் மேலே பட்டு அந்த ஆப்ஜெக்டில் ஏற்படுற டிஸ்டார்ஷனை வந்து டெப்த்தாக மெஷர் பண்ணும். உதாரணத்துக்கு நம்ம ஐஃபோனில் இருக்க ஃபேஸ் ஐடி மாதிரி. ஸோ இந்த மெத்தட் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து 3D ஸ்கேனிங்க்கு, அப்புறமா இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷனுக்கு, ஸோ இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரேஞ்ச் கம்மி தான், பட் ஆனால் அக்யூரசி வந்து பெட்டராக இருக்கும். மூணாவது பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ விஷன். இந்த மெத்தடை வந்து ட்ரையாங்குலேஷன் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா 2 கேமரா வந்து 2 ஆங்கிளில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து கேப்சர் பண்ணும். ஸோ அப்படி கேப்சர் பண்ணுற டேட்டாஸை வந்து அதை கம்ப்யூட் பண்ணி டிஸ்டன்ஸு அந்த டெப்த்தாக வந்து நமக்கு கொடுக்கும். இந்த மெத்தடுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம ஹியூமன் ஐ மாதிரி தான். நம்ம ஹியூமன் ஐ எப்படி வந்து ரைட் ஐ அண்ட் லெஃப்ட் ஐ இமேஜை வந்து சிங்க்ரனைஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு 3 டைமென்ஷனல் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோமோ, ஸோ சேம் இதே சிமிலர் மெத்தட் தான். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க அந்த D435iயில் கூட இந்த ஸ்டீரியோ விஷன்ங்கிற மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு IR ப்ரொஜெக்டர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த IR ப்ரொஜெக்டர் எதுக்காகனா ஒரு லோ லைட்லேயும் வந்து ப்ளைனான பேக்ரவுண்ட்லேயும் வந்து டெப்த் டீட்டெயில்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த IR ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 கேமரா இருக்கும். ஸோ 3 கேமராவில் என்னென்னா 2 கேமரா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெப்த் இமேஜை கேப்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு கேமரா வந்து RGB கேமரா. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 2 மெகாபிக்சல் 1080p அண்ட் 30 fps ஷூட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தென் டெப்த் கேமரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 720p வந்து 90 fps வரைக்கும் கேப்சர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து 87 டிகிரி வரையும் அது வந்து கவர் பண்ணுங்க இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. தென் இது அக்யூரசி வந்து மினிமம் டிஸ்டன்ஸ் 28 சென்டிமீட்டர்னு டேட்டா ஷீட்டில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரியல் டைமாக செக் பண்ணி நம்ம எவ்வளோ வரையும் போகுதுங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கேமராவில் டைப் சியும் லேப்டாப்பில் டைப் ஏவும் கனெக்ட் பண்ணிவிட்டு RealSense Viewer சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கேமராவை ட்ரை பண்ணல மாட்டியாச்சு. ஸோ ஆப்போசிட்டில் ஒரு பாக்ஸை வச்சுட்டு நம்ம அதோட டிஸ்டன்ஸோட அக்யூரசி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சாஃப்ட்வேர் பார்க்கலாம். அந்த சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் மேலேயே வந்து Intel RealSense D435ன்னு சொல்லிட்டு நம்ம கேமரா டிடெக்ட் ஆயிடுச்சு. ஸோ தென் அந்த கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீசெட்ஸ், ஸ்டீரியோ மாடியூல், RGB கேமரா, ஸோ தென் அதோட எக்ஸ்போஷர் கண்ட்ரோல், அந்த மோஷன் மாடியூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ RGB கேமரா மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டீரியோ மாடியூலை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டீரியோ மாடியூலில் தெரியுது தான் வந்து அந்த டெப்த்தோட இன்ஃபர்மேஷனு. ஸோ இதில் மவுஸ் பாயிண்டரை வந்து நம்ம எந்த ஆப்ஜெக்ட் மேலே கொண்டு போகிறோமோ ஸோ அதோட டிஸ்டன்ஸை வந்து நம்ம கீழே அந்த சைடில் டிஸ்பிளேல வந்து அது எவ்வளோ மீட்டர்ஸில் இருக்குங்கிறது காட்டும். இப்போ அதை கொஞ்சமாக முன்னாடி நகர்த்தி நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.
இப்போ ஆப்ஜெக்ட்டோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ ஃபுல்லா பிளாக்ல இருந்துச்சுன்னா வந்து 0 எம்எம்னு சொல்லிட்டு மெஷர் ஆகுது. ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். 170 வரைக்கும் சென்ஸ் ஆகுது. ஸோ அதாவது இன்டோரில் சென்ஸ் ஆகுது. மேபி அவுட்டோரில் வந்து இவ்வளோ கம்மியாக சென்ஸ் ஆகுமான்னு தெரியல. ஸோ சைடில் காட்டுறாங்கல்ல 0, 1, 2, 3ன்னு. ஸோ அதெல்லாம் மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ளூவாக இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப நியராக இருக்குதுன்னு அர்த்தம் கேமராவுக்கு. ஸோ அதே வந்து ரெட்டாக இருந்துச்சுன்னா வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஃபாராக இருக்குன்னு அர்த்தம். அக்கார்டிங் டு த டேட்டா ஷீட் பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 மீட்டருக்கு உள்ளே வந்து இருக்கும்போது 2% டாலரன்ஸில் தான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் 3 மீட்டர் 4 மீட்டர் ஸோ அந்த மாதிரி சென்ஸ் பண்ணுறீங்கன்னா அக்யூரசி வந்து 2%க்கு மேலே போயிடும். ஸோ தென் இந்த மாடியூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட்டாக வந்து ஐஎம்யூ சென்சார் இருக்கும். ஸோ இந்த ஐஎம்யூ சென்சார் இருக்கனால நம்ம கேமரா வந்து என்ன ஓரியன்டேஷனில் இருக்குங்கிறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியும். இப்போ நான் கேமராவை டில்ட் பண்ணி பார்க்குறேன். மோஷன் கேப்சரில் அது காட்டுதான்னு பார்ப்போம். பாருங்கள், நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் மூவ் பண்ணும்போது அந்த ஆக்சிலோமீட்டர்லேருந்து வேல்யூ வந்து மேலே டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இப்போ பார்க்குறது அவுட்டோரில் எடுத்த ஃபுட்டேஜஸ்ஸு. ஸோ 2 மெகா பிக்சல்னாலும் ரெசல்யூஷன் நல்லா தான் இருக்குது அவுட்டோரில். ஸோ இன்றைக்கி க்ளவுட்ஸே பெருசாக இல்லை, மோஸ்ட்லி சன்னி டே தான். ஸோ அதில் உங்களுக்கு டெப்த் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தளவுக்கு இருக்குது கிளாரிட்டி. இன்கேஸ் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த யூசேஜ் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் அவுட்டோரில் தான் இருக்குன்னா பெட்டர் நீங்கள் போலரைசர் வச்சுருக்க மாடல் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அது இன்னும் ஈவன் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். இதில் மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும் 2Dக்கும் 3Dக்கும் ஸ்விட்ச் பண்ணுறது. இதில் 3Dயில் இப்போ ஸ்விட்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ 3Dயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டைமென்ஷனில் வந்து உங்களுக்கு ஆக்சிஸ் போட்டு காட்டும். தென் இப்போ இதில் நான் இந்த ஆப்ஜெக்டை வந்து நான் மெஷர் பண்ணுறதுக்கு வந்து மேலே மெஷர்னு டூல் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி நான் வந்து ரியல் டைமாக வந்து ஒரு 2 பாயிண்ட் ட்ரா பண்ணோன்னா அந்த 2 பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸை வந்து நமக்கு இங்கே லைவாகவே டிஸ்ப்ளே பண்ணும். இந்த மோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட் சைஸை வந்து கேப்சர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி ஃபார் 3D ஸ்கேனிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த இன்டெல் ரியல்சன்ஸ் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோபோட்டிக்ஸில், ஏஐயில், ஆட்டோமேஷன்ஸ்லலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா இப்போ வர அந்த ஏஜிவிஸ், ஆட்டோனமஸ் வெஹிக்கிள், ஆப்ஸ்டக்கிள் டிடெக்ஷன், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட யூஸ் கேசஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தென் நீங்கள் இந்த டெப்த் கேமரா எங்கேயாச்சும் யூஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you guys in the next video. This is Sav signing off.